கிறிஸ்துக்கள் பிரியமானவர்களே, இது கிறிஸ்தவர்களுக்கான ஒரு விழிப்புணர்வு வீடியோ. இந்த காணொலியை பாருங்கள். இதில் கிறிஸ்தவர்களுக்கு அநேக வேதாகமத்தில் இருக்க அநேக கேள்விகள் இருக்கு. அந்த கேள்விகளுக்கான பதிலை நான் என்னுடைய யெஷுவா சேனல் மூலம் உங்களுக்கு நான் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறேன். மேலும் யெஷுவா சேனல் மாத்திரமல்லாமல் கிரேஸ் சேனலிலும், கிரேஸ் மீடியா என்ற சேனலிலும் நான் ஒரு சில குறுஞ்செய்திகளை நான் கொடுத்து கொண்டிருக்கிறேன். நீங்கள் அதை பார்த்து நீங்கள் மகிழுங்கள். இன்றைக்கு என்னுடைய தலைப்பு என்னவென்று சொன்னால், இன்றைக்கு கிறிஸ்தவர்களிடையே இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த இரண்டாம் வருகைக்கு பின்பு அந்தி கிறிஸ்துவின் ஆட்சியிலே என்ன நடக்கப் போகிறது என்றால், இரண்டு தீர்க்கதரிசிகள், இரண்டு சாட்சிகள் வருவார்கள் என்று சொல்கிறார்கள். அந்த சாட்சிகள் ஏறக்குரிய அந்த பூமியில அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சி காலத்திலே அவர்கள் முதல் அந்த 3.5 வருஷத்துக்கு, அதாவது முதல் 3.5 வருஷத்திலே என்ன செய்வார்கள், அவர்கள் அந்தி கிறிஸ்து காலத்திலே இரத்த சாட்சிகளாக மரிப்பார்கள் என்று சொல்லி வெளிப்படுத்தல் 11ஆம் அதிகாரத்திலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இப்ப என்ன கேள்விகள் என்று சொல்லும் பொழுது, இதில் அநேகருக்கு ஒரு கேள்விகள் இருக்கிறது. அந்த வரப்போகின்ற இரண்டு தீர்க்கதரிசிகள் யார் என்று சொல்லி அநேகர் கேள்வி கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். சிலர் சொல்கிறார்கள், வரப்போகிறவர்கள் ஒன்று எலியாவாக இருக்கலாம், இன்னொன்று ஏனோக்காக இருக்கலாம், அல்லது யோவனாக இருக்கலாம். ஆனால் நிச்சயமாக மோசேவாக இருக்க முடியாது. ஏனென்றால் மோசே இந்த பூமியில இருக்கும் பொழுது அவர் மரித்தார். அதனாலே ஒரு மரித்தவர்கள் எப்படி திரும்பி உயிரோடு எழும்பி திரும்பி எப்படி வர முடியும் என்கின்ற கேள்வி கிறிஸ்தவர்களிடத்தில் பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு கொண்டிருக்கிறது. ஆகையாலே நான் உங்களுக்கு இதை புரியும்படி வசனத்தின் அடிப்படையிலே உங்களுக்கு நான் சொல்கின்றேன். இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் வேத வசனத்தின் ஆதாரத்தின் அடிப்படையிலே கடைசி காலத்திலே, அதாவது நாமலாம் சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு பூமியிலே அந்தி கிறிஸ்துவினுடைய ஆட்சிகள் நடைபெறும். ஏறக்குரிய 7 வருஷங்கள் நடக்கும். அந்த 7 வருஷத்தினுடைய அந்த முதல், அதாவது 3.5 வருஷத்திலே என்ன செய்வார்கள், 2 சாட்சிகள் இந்த பூமிக்கு வருவார்கள். அதிலே நான் வசனத்தின் அடிப்படையில் சொல்கிறேன், ஒருவர் மோசே, இன்னொருவர் எலியா. ஏன் என்று சொல்லும் பொழுது நான் இதற்கான சின்ன ஒரு விளக்கத்தை தருகிறேன். யூதர்களுக்கான பிரதிநிதிகள் அப்படின்னு சொல்லும் பொழுது, இப்ப நமக்கு பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு என்று இருக்கின்றது. ஆனால் யூதர்கள் அந்த புத்தகத்தை, பழைய ஏற்பாட்டை மாத்திரம் அவர்கள் அங்கீகரிப்பார்கள். ஆனால் பழைய ஏற்பாட்டை எப்படி அங்கீகரிப்பார்கள் என்று சொல்லும் பொழுது, ஆதியாகமத்திலிருந்து உபாகமம் வரைக்கும் தோரா என்று சொல்லும்போது அது மோசே அந்த புத்தகத்தினுடைய பிரதிநிதி என்று சொல்வார்கள். அதற்கு பிறகு யோசுவாவிலிருந்து மல்கியா வரைக்கும் இருக்கின்ற புத்தகத்தை தீர்க்க தரிசனம், நெபிம் என்று சொல்வார்கள், தீர்க்க தரிசன புத்தகங்கள். அந்த புத்தகத்தினுடைய பிரதிநிதி எலியா. எனவே இவர்கள் என்ன நினைக்கிறார், யூதர்களுடைய இன்றைய காலத்தினுடைய பிரதிநிதிகள் யார் என்று சொன்னால் மோசேயும் என்ன செய்யும், எலியாவும் தான். இப்போ சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது, சரிங்களா? சபை எடுத்துக்கொள்ளப்படுகின்றது. அந்நாட்களில் யூதர்கள் என்ன செய்கிறார்கள், கைவிடப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டு சபை மேலே எடுத்துக்கொள்ளப்பட்ட பின்பு யூதர்கள் கைவிடப்படுகின்றார்கள். அப்ப யூதர்களுக்கான பிரதிநிதிகள் இந்த பூமிக்கு வர வேண்டும். அப்ப யூதர்களுக்கான பிரதிநிதிகள் இந்த பூமியில வர வேண்டும் என்று சொன்னால் அதுல யார் வர வேண்டும், மோசேயும் எலியாவும் தான் வர வேண்டும். அப்படியானால் இப்பொழுது ஒரு வசனங்கள் எல்லாரும் சொல்கிறார்கள், ஒரே தரம் மரிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்படைவதும் என்ற ஒரு வசனத்தை கோட்பாடாக வைத்திருக்கிறார்கள். அப்ப ஏனென்று சொன்னால் மோசே மரித்தார், அவர் எப்படி திரும்பி வருவார்? இப்ப நான் உங்களிடத்துல சில கேள்விகளை நான் கேட்கின்றேன். இப்போ என்னன்னா, இப்போ பழைய ஏற்பாட்டை நாம் எடுத்துக்கொள்ளலாம், சரிங்களா? பழைய ஏற்பாட்டை எடுத்துக்கொள்ளும் பொழுது ஒரே தரம் மரிப்பதும் என்ற வார்த்தைக்கு நான் இன்னொரு விளத்தை நான் இருக்கிறேன். இப்ப சுனோமியால் அவருடைய மகன் இறந்து போகிறான். அடுத்து எலிசாவினுடைய எலும்புகள் பட்டு ஒரு தீர்க்கதரிசி இறந்து போகின்றதை நாம் பார்க்கின்றோம். அடுத்து இந்த சாரிபாத், அந்த விதவையினுடைய மகன் இறந்து போய் மறுபடியும் என்ன செய்கிறான், அவன் உயிர் பெறுகின்றான். இன்னும் அப்படியே நாம் சொல்லிக்கொண்டே போகலாம். புதிய ஏற்பாட்டு காலத்திலே லாசரு மரிக்கிறான், என்ன செய்கிறான், அந்த உயிர் பெறுகின்றான். அப்ப யாவீரு மகள் அந்த மரிக்கிறான், உயிர் பெறுகிறான். ஆனால் இவர்களெல்லாம் மரித்தார்கள், உயிர் தெழுந்து பூமியிலே அநேக நாட்கள் வாழ்ந்து பின்பு அவர்கள் மரித்தார்கள். அப்போ நான் கேட்கிறேன், அப்போ 2 தரம் அவர்கள் மரித்தார்கள் அல்லவா? ஒரே தரம் மரிப்பது என்ற வார்த்தைக்கு அர்த்தம் இப்ப 2 தரம் மரிப்பதுனா இதற்கு நீங்கள் என்ன விளக்கத்தை கொடுக்கிறீர்கள்? இன்னொரு கேள்வி நான் கேட்கின்றேன், இயேசு கிறிஸ்துவின் வருகை இப்பொழுது இருக்குமானால் உயிரோடு இருக்கின்ற நாம் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்ப நாம் எப்பொழுது வந்து மரிப்போம்? உயிரோடு இருக்கின்ற நாம் எடுத்துக்கொள்ளப்படுகின்றோம் அல்லவா? அப்பொழுது நாம் எப்படி மரிக்க முடியும்? அதனாலே சிலர் அந்த வசனத்தினுடைய சூழ்நிலைகள் வேறு, ஆனால் அந்த வசனத்தை கோட்பாடுகளை வைத்து அநேக தவறான கருத்துக்களை சொல்கின்றதை நாம் பார்க்கின்றோம். எனவே இந்த கண்பார்களை மிக ஜாக்கிரதையாக இருங்கள். இந்த இடத்துல எலியா இப்பொழுது தேவனுடைய சமூகத்திலே அவர் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறார். இப்போ மோசேயினுடைய சரீரம் எங்கே இருக்கிறது என்று சொன்னால் இஸ்ரவேலினுடைய மேல் பகுதி, அதற்கு
அடுத்து எரிகோ, எரிகோனுடைய கீழ் பள்ளத்தாக்கிலே யோர்தான், அந்த இடத்திலே தான் மோசே அடக்கம் பண்ணப்பட்டார். நாம் வேதத்தில் பார்க்கின்றோம், எலியாவும் அதே யோர்தானிலே தான் என்ன செய்கிறார், அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். இப்போ இந்த இடத்துல என்ன, இரண்டாவது அதாவது அந்த ரத்த சாட்சிகளாக மறிக்கப் போகிறவர்கள் அந்திகிறிஸ்து ஆட்சி காலத்திலே 3.5 முதல் 3.5 வருஷத்திலே வரப்போகிறவர்கள், மேலே இருந்து எலியா வருவார். இந்த இடத்துல கீழ் அதாவது யோர்தானுடைய அந்த பகுதியில் இருந்து, அவருடைய சரீரம் அடக்கம் பண்ணப்பட்ட பகுதியிலிருந்து அந்த இடத்துல மோசே உயிர் தெழுவார். அப்போ இதுதான் வித்தியாசம், சரிங்களா? இந்த காரியத்தை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். மோசேயுடைய ஆவி தேவனுடைய சமூகத்திலே இலைப்பாரி கொண்டு இருக்கின்றது. ஆனால் அந்த ஆவியை என்ன செய்கிறார், அந்த சரீரத்துக்குள் அனுப்பப்பட வேண்டும் என்பதற்காக மோசையினுடைய சரீரத்திலே அந்த ஆவிகள் போகிறது. அப்போது அந்த யோர்தான் பகுதியிலே அடக்கம் பண்ணப்பட்ட மோசே உயிரோடு எழும்புவார். பிறகு மேலிருந்து இலைப்பாரி கொண்டிருக்கிற எலியா அவரும் வருவார். இப்ப இவர்கள் வந்து எரிகோவிற்கு வந்து அந்த இடத்துல இஸ்ரேல் பகுதிக்கு வந்து 3.5 வருஷங்கள் அங்கே இருந்து அந்த இடத்திலே மறுபடியும் அவர்கள் என்ன செய்வார்கள், சாட்சி அதை மறிப்பார்கள். அந்த காட்சி காலத்திலே அவர்கள் ஒரு இரத்த சாட்சிகளாக மறிப்பார்கள். எனவே எனக்கு அன்பானவர்களே, வேத வசனத்தை நான் உங்களுக்கு போதித்திருக்கின்றேன். அதனாலே வேறு யார் சொல்வதை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள். வசனத்தை வசனமாக நீங்கள் பாருங்கள். எனவே உங்களுக்கு வேற ஏதாவது வசனத்தை குறித்து உங்களுக்கு வேற ஏதாவது குழப்பங்கள் இருக்குமானால் நீங்கள் என்னுடைய யெஷுவா சேனலிலோ அல்லது கிரேஸ் மீடியாவிலோ நீங்கள் என்னுடைய கமெண்ட்ஸ்ல நீங்கள் கேட்கலாம். உங்களுக்கு அதுக்கான ஆதாரத்தை நான் கொடுக்கின்றேன். இன்னும் அடுத்த நிகழ்ச்சியிலே நான் உங்களை பார்க்கின்றேன். அடுத்த காரியத்தை நான் உலகத்திலே அநேக தலைமுறை சாபங்கள் அதை பற்றி பேசுகிறார்கள். தலைமுறை சாபங்கள் நமக்கு பலிக்குமா அல்லது தலைமுறை சாபங்கள் நமக்கு வருமா, அதை பற்றியான சில ஒரு காணொலியை நான் கொடுக்க விரும்புகின்றேன். தொடர்ந்து பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you all.